ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். ஒரு விஷயத்தில் நீங்கள் சரியான ஒரு பங்களிப்பு அளிக்கிறதுக்கான காரணத்தை நீங்கள் தான் இது பண்ணணுமே தவிர, நாங்கள் இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் கிடையாது. ஏன்னா எப்போதுமே ஒருத்தரை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எதை வச்சு புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, நம்மளுக்கான ஒரு விஷயத்த அவங்க எந்த அளவுக்கு நமக்காக விட்டு கொடுக்குறாங்களோ, அதை நம்ம இது பண்ணிக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அதெல்லாம் உண்மை தான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை. எப்போதுமே ஒரு சில விஷயங்களை நம்மளால் ஒரு நிம்மதியாக பண்ண முடியாதப்போ அதெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே சரியில்லாத விஷயமா தான் இருக்குது அப்படின்னோடனே, ஆமாம் அது உண்மையான விஷயங்களை நம்ம எப்போதுமே கரெக்டாக புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்க முடியாதப்போ நம்மளால் எதுவும் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னோடனே, ஆமாம் அது நீங்கள் எப்போதுமே எனக்கு இது அது உங்களுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு விஷயத்த நம்புறீங்க. அந்த நம்பிக்கையை நம்ம என்றைக்குமே காப்பாற்றிடணும். அதை காப்பாற்றினா மட்டும்தான் நம்மளால எல்லாமே செய்ய முடியும், பண்ண முடியும். அதை தாண்டி நம்மளுக்கு எதையும் மனப்பூர்வமாக ஒரு சில விஷயங்களை ஒரு சொல்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்களை நான் சரியான ஒரு இதில் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னோடனே, சரி கவலைப்படாதீங்க, எதா இருந்தாலும் நம்ம சமாளிப்போம், பண்ணுவோம். ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான இதை நம்ம தான் பார்க்கணும், பண்ணணுமே தவிர, மற்ற விஷயங்களுக்கு நம்ம கரெக்டாக இல்லையோ, இல்லை அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கிறதோலையோ நீங்கள் கவலைப்பட வேண்டியங்கிறதெல்லாம் கிடையாது. எப்போதுமே எந்த விஷயத்துலையுமே நம்மளால் ஒரு சில விஷயங்கள் கரெக்டாக கிடைக்காதப்ப நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம நடந்துக்கணுமே தவிர, அவங்க நம்மளுக்கு செய்யலை பண்ணலைன்னு நம்ம கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா, அது நமக்கு தான் இது அப்படின்னோடனே, சரி விடுங்க நம்ம பார்த்துக்குவோம். எதாக இருந்தாலும் நமக்கு ஒரு சில விஷயங்களில் கரெக்டான வேலை நமக்கு கிடைக்குதா என்னங்கிறத அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டோம்னாலே எல்லாமே சரியாயிரும் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானுமே முயற்சி பண்ணுறேன். ஏன்னா ஒரு முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா, அதை சரியாக முயற்சி பண்ணால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்படி இல்லாதப்போ நம்மளால் எதுவும் சொல்ல முடியாது, பண்ண முடியாது அப்படி இருக்கிறதுனால அப்படின்னோடனே, சரி விடுங்க அதை பற்றி நம்ம ஒன்றும் இப்போ பேசக்கூடாது. ஏன்னா நம்ம அவங்க நமக்கு செஞ்சுருக்காங்கங்கிறதுக்காக நம்ம இப்போ பேசணுன்னா அது நம்மளுக்கு எப்போதுமே சரியாக இருக்காது. ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு எல்லாருமே ஒரு மனசார ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களில் அவங்க நம்மள எந்த நிலைமைக்கு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலையே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள் காரணமான ஒரு விஷயங்கள் எப்போதுமே இல்லை அப்படிங்கிறது தான் அப்படின்னோடனே, ஆமாம் அதுக்காக தான் நானுமே உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, ஆமாம் நம்மளால் எந்த ஒரு விஷயமும் சரியில்லை அப்படிங்கிறப்போ அதெல்லாம் நம்மளுக்கான ஒரு இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னோடனே, கவலைப்படாதீங்க. அதை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஃபீல் பண்ணுறதுனால எல்லாமே நம்மளுக்கு நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது இருக்கணும் அப்படின்னோடனே, ஆமாம் அதை தான் நானும் உங்ககிட்ட சொல்கிறேன். எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாலே அதுவே நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களை தெரியப்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு.